ஸோ பைத்தானில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னா EXC, அதாவது எக்ஸிக்யூட்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணால் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை இல்லை ஆப்ஜெக்ட் கூட இப்போ நிறைய பிளாக் ஆஃப் கோட், லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளாக் கூட எக்ஸிக்யூட் பண்ணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் கோட் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக எவாலுவேஷன் ஈவேல் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் தான் நம்ம அவுட்புட்டில் வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணுச்சு. இது அப்படி இருக்காது, நிறைய நம்ம உள்ள கொடுக்க நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லாம் மாற்றி நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணி, சரிங்களா? அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாம், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் எதில் கொடுக்க முடியாதுன்னா எவால்வேட் அந்த ஃபங்க்ஷனில் கொடுக்க முடியாது, சரிங்களா? கோடிங்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ணுறேன்னா x = 5ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ EXEC கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா என்னவா இருக்குன்னு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் x ஆல்ரெடி என்னவா இருக்கு, இப்போ x = நான் 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்னா இது வந்து எனக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ இது எனக்கு ட்ரூவா இருந்ததுன்னா அவுட்புட்டை 2ன்னு பிரிண்ட் ஆகும். இது கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்றேன்னா EXC கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் என்னவா இருக்குன்னா x + 4ன்னு கொடுக்குறேன். அப்போ 4னா எனக்கு என்ன ஆகும்னா 4ஓட ஆட் ஆகி எனக்கு அவுட்புட் கிடைக்குமா? ஸோ EXC ஸோ பிரிண்ட் x 5ன்னு கொடுக்குறேன். ஓப்பன் க்ளோஸ். என்ன பண்றேன்னா கோடிங் வந்து F5 ப்ரெஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணது ரெண்டுமே வந்து = 5 பார்க்குது. 5ன்றப்ப எனக்கு அவுட்புட்ல ட்ரூன்னு வருது, சரிங்களா? இப்போ 5 + 4 வந்து 9ன்னு வருது. அது மாதிரி இங்கே ஸ்டார் கொடுத்தனா 5 + 5 25ன்னு வருது. XE வந்து என்னன்னா மல்டிபிள் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் சரி எடுத்துக்கும், சரிங்களா? அதான் வந்து இதோட யூஸ். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா டைனமிக் கோட் பார்க்க போறோம். ஸோ எப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னா ஸோ ஃப்ரம் மேத்ன்ற கிளாஸ்ல என்ன பண்றேன்னா ஸோ இம்போர்ட் பண்றேன், இருக்க எல்லா மாடியூல்ஸையும் இம்போர்ட் பண்றேன், சரிங்களா? இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்டார் கொடுத்துறேன். ஸ்டார் கொடுத்து என்ன பண்றேன்னா ஃபார் லூப்ல என்ன பண்ணா எல்ன்ற ஒரு வேரியபிள்ல வந்துட்டு இன் ரேஞ்ச் எது கொடுப்போம்னா ஸ்டார்ட்ல இதுல இருந்து கொடுக்கணும் கொடுப்போம். என்ன பண்றேன் 1ல இருந்து 5 வரைக்கும் கொடுத்துறேன். 1ல இருந்து 5னா 1ல இருந்து 4 வரைக்கும், ஏன்னா 5னா 5 - 1 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ என்ன பண்றேன் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல என்ன பண்றேன்னா யூசர் இருந்து இன்புட் வாங்குறக்கா இன்புட்ன்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா ஸோ என்டர் கோடுன்றதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ ட்ரைவ் பிளாக் கொடுக்குறேன். ஸோ அப்னார்மல் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரைவ் பிளாக் கொடுப்போம். ஸோ ட்ரைவ் பிளாக் கொடுத்துட்டு ஸோ EXC கொடுத்துட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ்ல கொடுத்துட்டு அதில் எந்த இதை வாங்கிக்கிறேன்னா யூசர் இருந்து வாங்கினேன் இன்புட்டை நான் என்ன பண்ணுறேன் ஒரு அப்னார்மல் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அப்னார்மல் கண்டிஷனுக்கு அப்புறம் ட்ரைவ் கொடுத்தா நம்ம எக்ஸர் கொடுக்கணுமா? ஸோ எக்ஸப்ட் ஸோ அது எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணால எக்ஸப்ஷன். ஸோ அதுக்கு ரீநேம் தரும் as EXன்ற நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இன்டென்டேஷன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் EX வந்து கொடுக்குறேன். அந்த வேரியபிள் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கோமா? ஸோ அந்த இதை வாங்கிக்கிறேன். ஸோ இது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரேக்னா டெர்மினேட் ஆகிடும், சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா ஸோ பிரிண்ட் எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகி முடிச்சு எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா டன்ன்றது பிரிண்ட் ஆகணுன்றதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கோடிங் F5 ப்ரெஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ 1 to 5 எனக்கு 4 டைம் என்ன பண்ண அப்படின்னா மல்டிபிளான ஆப்ரேஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரே மாதிரி ஆப்ரேஷன் தேவை. இப்போ மேத்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு எவ்வளோ அக்சஸ் பண்ண முடியுமோ அத்தனை விதமாகவும் நான் அக்சஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஆனால் எவாலுவேஷன்ல ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான், மல்டிபிகேஷன், டிவிஷன் அதனால ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் நம்ம நிறைய டிஃப்ரெண்டானது யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்றேன்னா சென்டர் த கோட் கேக்குதா, நான் என்ன பண்றேன்னா ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு சாரி ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் நான் என்ன பண்ணேன்னா SQRT கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் வந்து மேத்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. 16ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ண எனக்கு என்ன 4.0 வந்துருச்சு. ஸோ திருப்பி என்ன பண்ணேன்னா ஸோ பிரிண்ட் எனக்கு என்ன வேணும்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வந்து எதில் உண்டுன்னா நமக்கு வந்துட்டு மேத்ன்ற ஃபங்க்ஷனில் உண்டு. ஸோ 2,5ன்னு கொடுக்குறேன். அப்போ எது மினிமம் வேல்யூ இது ரெண்டும் செக் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். 2 தான் எனக்கு மினிமம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுறேன்னா 10, ஸோ 15. அப்போ ரெண்டுல எது மேக்ஸிமம் அது வந்து அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. நான் வந்து 4 டைம் கொடுத்தேன். இந்த ஒரு டைம் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணாதான் நான் கொடுக்க முடியல. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா
இஎக்ஸில் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்டாக டைனமிக் கோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணாலும் அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கான பாசிபிலிட்டி எதில் உண்டுன்னா இஎக்ஸி எக்ஸிக்யூட்டபிள் அதில் உண்டு சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.